ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் போலியா ஒரு டாக்டர் உள்ள போயிருக்காரு, நகையை திருடியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. போலியான நகையை திருடிருக்காரு சார், போலி டாக்டர் ஒருத்தர் உள்ள போய் டாக்டர் மாதிரியே உள்ள போயிட்டு நகையை திருடிட்டு வந்திருக்காரு. அவரை சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாம மருத்துவர் போல போயிட்டு ஒரு திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. இதை கட்டுப்படுத்த இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் வந்து காவலர்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறாங்க. அவர் மருத்துவர் வேடம் அணிந்து போனார்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அது சட்ட ரீதியான நடவடிக்கை அவர் மேலே எடுக்கப்படும். பாதுகாப்பு மேலும் அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி இந்த மானாமதுரை மருத்துவமனையில் எக்ஸ்பைரியான மருந்துகள் நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பைரியான மருந்துகள்லாம் உடனே நம்ம வெளியில் கொண்டு வந்துடும், அது வந்து வச்சுக்க மாட்டோம். திருப்பி அதே மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு, 30 பேர்கிட்ட அது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்திருக்கு. அதாவது செய்திகளில் வர்றது எல்லாமே உண்மைன்னு கிடையாதுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு இந்த நம்ம மனநல மருத்துவமனையில் டைரக்டர் ருத்ரனோட செய்தி 10-15 ஆண்டு காலத்துக்கு முந்தைய செய்தி இப்போ நேற்றுக்கு வந்த மாதிரி சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பரப்புறது. அது மாதிரி ஒரு இந்த செலைன் மாற்ற அந்த ஸ்டாண்டு ஒரு இடத்துல ஒரு கட்லோடு இருக்கிற கம்பியில் மாட்டியிருக்காங்க. இது ஸ்டாண்டு கூட இல்லை, இந்த கம்பியில் மாட்டியிருக்காங்கன்னு உடனே உள்ளே போகிற ஒரு பேஷண்ட்டு வீடியோவில் எடுத்து பண்ணுறது. என்ன சொல்கிறேன், இதில் வந்து ஒரு 14,000 மருத்துவ கட்டமைப்புகள் இருக்குது. சின்னதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைகள், சிறிய அளவிலான குறைகள் இருக்கும். இந்த குறைகள் இல்லாத ஒரு நிர்வாகமாக மாற்றுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து 4 வருஷமாக எடுத்துட்டுருக்குறோம். இது ரொம்ப சின்ன விஷயத்தை, இல்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி ஏதோ அரசு மருத்துவமனைன்னாவே இது ஒரு அதாவது ஒரு இன்றைக்கி அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலர் திட்டமிட்டு பரப்புகிற ஒரு இந்த செய்திகளாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி எங்கேயாவது இருந்ததுன்னா இப்போ உடனடியாக எல்லா ஃபார்மசிஸ்ட்டுக்கும் சம்மந்தப்பட்ட ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கெலாம் சொல்லி எந்த காலாவதியான மருந்தையும் மருத்துவமனையில் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா, டிஎன்எம்எஸ் இதை ப்ரிக்யூர் பண்ணி மருந்துகள் தரப்பவே அவங்க இந்த தேதி காலம் இதெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொருத்தருக்கும் தராங்க. ஒவ்வொரு பிஎம்ஓவும் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸரும் மருந்து வாங்குறப்பவே அந்த இதில் இருந்து, அதாவது ட்ரக் வேர் ஹவுஸ்லேருந்து மருந்து எடுத்துகிட்டு போகிறப்பவே அவங்களோட தேவை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த தேதியெல்லாம் பார்த்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இருந்தும் எங்கேயாவது இது மாதிரி 1-2 நடந்ததுன்னா சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்.